ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். வெல்கம் டு சமையல்பவன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே காலையிலேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே டீ போட்டு குடிச்சிட்டு கடகடன் லஞ்ச் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பையனுக்கு ஒரு 2 நாளாகவே ஃபீவர் இருந்தது. ஸோ அந்த தடவை டாக்டர்கிட்ட காட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி போல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். பையனுக்கு ஸ்கூல் லீவு தான், ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ லேட்டாக கூட லாகின் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு 2 வகையான காய் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியலும் பீர்க்கங்காய் வதக்கி அதில் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி அது ஒரு பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பருப்பு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கோதுமை மாவு தான் கரைச்சி வச்சுருந்தேன். கோதுமை மாவு தான் ஆபத்து பாண்டவன்னு சொல்லலாம். எப்போல்லாம் மாவு காலி ஆகுதோ அப்போல்லாம் அந்த டக்குன்னு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சேம் பருப்பு குழம்பு தான். இந்த குக்கர் நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். என்ன பிராண்ட் எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. இது பிரஸ்டீஜ் டீலக்ஸ் ஆல்ஃபாவோட 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இந்த குக்கர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கடையிலலாம் போய் வாங்கலை. அம்மா கிட்ட 3 லிட்டர் குக்கர் என்கிட்ட இல்லவே இல்லாமல் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அம்மா கேன்டீனில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் 1000 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தாங்க. கேன்டீன் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பொருளுமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சூப்பர் குவாலிட்டியில் கொடுப்பாங்க. இந்த குக்கர் அங்கே வாங்கினது தான். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் நான் இப்போ செக் பண்ணேன். 2400 கிட்ட போட்டிருந்தாங்க. இன்றைக்கி 2 வெஜிடபிள் பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ 2 கடாய் அடுத்தடுத்து வச்சுட்டு சைமல்டேனியஸாக எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ கடகடன் வேலை முடிஞ்சிடும். இந்த நீளமான ஸ்பூன் இருக்கிற மாதிரி கரண்டி எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது யூஸ்வலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த நீளமான அந்த ஸ்பூன் மாதிரி இருக்க கரண்டியும் அந்த குழிக்கரண்டியும் ரெண்டுமே ஈச் 40 ருபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போனேன்னா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன் அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமையல் பண்ணும் போது பாத்திரம் மேலே ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன். நிறைய பாத்திரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பருப்பு குழம்புக்காக குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த குக்கரில் இந்த பருப்பு தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு அதே குக்கரில் லைட்டாக ஒரு அலசிட்டு அதுலேயே தாளித்து செஞ்சுருவேன். இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி தான். நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா. அது கூடயே சேர்த்து பீர்க்கங்காயும் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை போட்டுட்டு நம்ம மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பீட்ரூட் வேகிறதுக்கு முன்னாடியே இந்த பீர்க்கங்காய் பொரியல் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி சூடாக தோசை ஒன்றா வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ மொத்தமாக ஹஸ்பண்ட் சுட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா தோசையுமே வரிசையாக சுட்டு அடுக்கிட்டேன். சமைச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே தனியாக ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுட்டு கடாயெல்லாம் ஒதுக்கி போட்டு கழுவிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடியும் பருப்பு குழம்பும் தான். ஸோ வச்ச காய் எல்லாத்தையுமே பவுலில் மாற்றி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் பையனும் சைட்லேயே அவங்களே கிச்சனில் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ குழம்பு காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாதம் மட்டும்தான் வைக்கணும். அரிசி ஊற வச்சுட்டேன் அப்படின்னா வந்த உடனேயே சட்டிலேயே வடித்து விட்டுருவேன். டைம் ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட ஆனனால அப்படியே போட்டுட்டு நான் உடனே கிளம்பி போயிட்டேன். நான் கிச்சனுக்குள்ளே வந்ததே பார்த்திங்கன்னா 8:45 தான். பாத்திரம் விளக்க வேண்டிய வேலையை தவிர கிச்சனில் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிட்டேன். தோசையெல்லாம் சுட்டதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லாட்டி நாளைக்கு காலையில் வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபைனலாக கிச்சனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கடகடன் கிளம்ப போயாச்சு. நான் ரீசெண்டாக டி நகர் ஷாப்பிங் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வாங்கின பேக் தான் இது. 150 ருபீஸ். இந்த மாதிரி லோக்கலில் பக்கத்தில் எங்கேயாவது போகிறப்போ இந்த பேக் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான். இதுக்குள்ளே பையனோட ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். கம்ப்ளீட் ஷாப்பிங் வீடியோ சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். இப்போலாம் கொஞ்சம் மாஸ்க் போடுற பழக்கத்துக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கோம். கூடிய சானிடைசரும் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களும் அதே இது ஃபாலோ பண்ணுங்கள். பால்காரர் வர்றதுக்கு 10 மணி போல் ஆயிரும். ஸோ பாத்திரத்தை எடுத்து வெளியே வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். பையனுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மல் ஃபீவர் தான் அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் வரதான் செய்யும், ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி டாக்டர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ ஒரு சில டானிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 11 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே பால் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அந்த காயை வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். எங்கள் பால்காரர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 10 மணி போல் தாங்க, லேட்டாக தாங்க வருவார். அவர் காலையில் எத்தனை மணிக்கு கறக்க ஸ்டார்ட் பண்ணுறாருங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு மாடியாக ஏறி போய் ஊற்றிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுது.
எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு தாங்க போயிருந்தேன். ஸோ கிச்சன் பார்க்கவே நீட்டாக தான் இருந்தது. எப்பயுமே இந்த பாலை அடுப்பில் வச்சுட்டோன்னா அது கூடயே தான் நிற்கணும். ஜஸ்ட் நம்ம கண்ணை அசைச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு டபுள் த ஒர்க் வச்சிரும். ஸோ எங்கேயுமே போகாமல் நின்றுட்டு இருந்தேன். சும்மா நின்றுட்டு இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சைட்லேயே எல்லா பாத்திரத்தையுமே வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறமா சிங்கையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். எந்தெந்த நாள் என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நான் கரெக்டாக வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமே தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு டீப் க்ளீன்லாம் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் எல்லாத்தையுமே நீட்டாக மட்டும் வச்சுக்குவேன், அவ்வளோதான். பிகாஸ் நாங்கள் ஊருக்கு வந்து போயிடுவோங்கிறனால நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்களோட வீட்டில் இருந்து நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்றப்போ ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை வாஷிங் மிஷினில் வந்து லோடு தான் போட்டேன். பட் அப்போ காய போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ வந்த உடனே தான் வந்து காய போட்டு நல்ல வெயிலும் அடிச்சிட்டு இருந்தது. பையன் தான் வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் வந்ததுமே லாகின் வந்து பண்ணிட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் டீ போடுறப்போ கொஞ்சம் டீ வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு எடுத்து வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ இடையில ஒரு 11 o'clock போல் வந்து குடிப்பாங்க. இன்றைக்கி வந்து டீ குடிக்கிறதுக்கு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. வெளியே போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. இந்த எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்பட்டியிலேருந்து வாங்கி அம்மா கொரியர் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போன அதிரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. ஸோ நான் மறுபடியும் வந்து அதிரசம் வந்து எடுத்து வச்சுட்டு போனேன். கோவில்பட்டி சீனிவாசன் கடை வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க கோவில்பட்டி சைட்லலாம். ஸோ அந்த கடையில் வாங்கின எல்லா ஸ்நாக்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக வந்து அதிரசமும் கடலை மிட்டாயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே சைட்லேயே என்னோடய ட்ரேடிங் ஒர்க்கும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரேடிங் வந்து யூஸ்வலாக 8:30 3 o'clock வரைக்கும் நடக்கும். இந்த மாதிரி வெளியே போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 hours ஆச்சு நான் அதில் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். மித்த டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 9 to 3 வந்து நான் கம்பல்சரியாக வந்து இதில் உட்காந்துருப்பேன். அப்போ தான் என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நான் பண்ண முடியும். இப்போ வந்து பையன் வீட்டில் இருக்கறனால அவனையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு நானும் என்னோட ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓம பொடியெல்லாம் கீழே சிந்தி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளி விட்டுட்டு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா எறும்பு வந்து வந்துடும். ஒரு 3 o'clock போல் தான் என்னோட லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். வந்த உடனே சாதமும் வந்து வடித்து வச்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. பையனும் நானும் சேர்ந்தே 3 o'clock தான் சாப்பிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டனால. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பையன் வந்து சைட்லேயே வந்து படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறமா நான் எந்திரிச்சு இந்த நியூ இயரோட க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் நோட்டை வந்து எடுத்தேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குங்கிறனால ஒவ்வொரு நாளுமே ப்ரிசைஸாக வந்து என்னென்ன வேலை பார்க்கணுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். திங்கக்கிழமைக்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அந்த வேலையை வந்து முடிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் மாப்பிங்கும் பூஜா ரூம் க்ளீனிங் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய வேலைகளோடு சேர்த்து கிச்சனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷெல்ஃப், அதாவது நம்ம கபோர்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து டெய்லியுமே ஒரு 15 minutes போல் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் என்னோடய ட்ரெஸ்ஸை பர்டிகுலராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. பிகாஸ் என்ன ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு கலைஞ்சு கிடந்தது. இந்த மேலே இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாரீஸ் அண்ட் பட்டு சாரீஸ் எல்லாமே, இது எல்லாமே நான் நார்மலாக வியர் பண்ணக்கூடிய குர்த்திஸ், என்னோட பலாசோஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஹஸ்பண்டோட செக்ஷனும் பையனோட செக்ஷனும் வந்து எப்போயுமே நீட்டாக தான் இருக்கும். என்னோடதை மட்டும் நான் கண்ட மணிக்கு வந்து கலைச்சி போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஹோன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதோட கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாப் பாக்ஸ். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்குன்னு இல்லை, எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே வந்து மியூசிக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் கன்சர்ட்லலாம் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ஆசை. ஹஸ்பண்ட் வந்து நல்லா வாசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நான் அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சைடில் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகிடுச்சு. நானும் நல்லா வாசிக்கிறேன்னா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டு அவனும் ஒரு பேட் மேலே உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தான். இசை கச்சேரி எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த டைமில் நான் சப்பாத்தி மாவு மட்டும் வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன்.
கிரேவி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் வந்து இருந்தது. காலிஃப்ளவர் குருமா வந்து பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக காலையிலேயே. பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. லிட்ரலாக வந்துட்டு எப்படா வந்து தூங்க போவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சப்பாத்தி மாவு மட்டும் பிணைஞ்சு வச்சுட்டு கிரேவி வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கிரேவி வந்து கடையில் ஆர்டர் பண்ணால் நாங்கள் எப்போயுமே வந்து பரோட்டா தான் வாங்குவோம். ஸோ அதே ஞாபகத்தில் பையன் வந்து பரோட்டா தான் வேணும்னு ஒத்த கால நின்னான். பட் பரோட்டா வந்து நான் கடையில் வாங்கலை. கோதுமை மாவுலேயே கொஞ்சம் மாவை வந்து எடுத்து தனியாக நல்லா பிணைஞ்சு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு அதில் தான் வந்து நான் இன்றைக்கி பரோட்டா வந்து பண்ணி கொடுத்தேன். யா மொஹிதீனில் வந்து சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். யா மொஹிதீன் கடை வந்து சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கடையில் வந்துட்டு இந்த மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பரோட்டா வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இது எக்ஸாக்டாக வந்து நம்ம கடையில் பண்ணுற மாதிரி வராது. பட் பசங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கோதுமை பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு பிணைஞ்சு ஊற வச்ச மாவில் தான் வந்து பண்ணியிருக்கேன். பட் கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயிலையும் வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷம் போல். டோட்டலாக வந்து ஒரு 40 மினிட்ஸ் போல் ஊறியிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த கத்தி வச்சு நீட்டமாக கோடு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். உருட்டி வச்சதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து விரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் தோசைக்கல்லில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான கோதுமை பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லாவே சாஃப்டாக தாங்க இருக்குது. யூஸ்வலாக சப்பாத்தி மாதிரி தானே, ஜஸ்ட்டு வந்து நம்ம நல்லா விரிச்சிட்டு லேயர் வந்து பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பெரியவங்க கூட நம்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக வந்து லேயராக வந்து வந்துருந்துச்சு. பையனை வந்து கம்ப்ளீட்டாக இது பரோட்டா தான் சொல்லி நம்பிட்டேன். பட் கலர் மட்டும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். பட் இருந்தாலும் நான் இது ப்ரௌன் பரோட்டான்னு சொல்லி எப்படியும் ஒன்று சமாளிச்சிட்டேன். ஃபைனலாக 2 பரோட்டாவையும் மேலே வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக லேயராக வந்துடும். பையனுக்கு மட்டும்தான் வந்து பரோட்டா, எல்லாருக்கும் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை இல்லை. நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து கல்லில் போட்டு எடுத்தாங்க. பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து சப்பாத்தி ஷேர் பண்ணி மூவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போயுமே வந்து வாக்கிங் போவோம். பட் அன்னைக்கு வந்துட்டு வாக்கிங் போக தோணவே இல்லை, அவ்வளோ டயர்டாக இருந்தது. இந்த மாதிரி ரொட்டீன் விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி விளாக் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.